புதுச்சேரியில் இருந்து மெத்தனால் கடத்தப்பட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்த நிலையில் அப்படி இல்லை என மாறுபட்ட கருத்தை தெரிவித்துள்ள அமைச்சர் மா சுப்பிரமணியன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ள புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் உயரிய உபகரண வசதிகள் இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு உள்ளதாக குற்றம் சாட்டினார். சட்டமன்றத்தில் அறிவிக்கிறார், புதுச்சேரியில் இருந்து அந்த எத்தனால் கடத்தி கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லிட்டு அந்த சுகாதாரத்துறை அமைச்சர் இங்க ஜிப்மர்ல நாங்க புதுச்சேரியிலேருந்து கடத்தி வந்ததா சொல்லலை, நாங்க ஆந்திராவிலேருந்து தான் கடத்தி வந்ததா சொன்னோம்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை சொல்லிட்டு போறாரு. இதை அந்த தமிழக முதலமைச்சர் தான் அந்த மா சுப்பிரமணியம் இல்லையா, சுகாதாரத்துறை அமைச்சரா குப்பவார அமைச்சர், அவர் சுகாதாரத்துறை அமைச்சர், அந்த சுகாதாரத்துறை அமைச்சர் மேல உரிய நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா நான் சட்டமன்றத்தில் ஒரு பொய்யை சொல்லிக்கிறேன், அதை எப்படி நீ மறுத்து பேசலாம்னு சொல்லிட்டு அவர் தான் அவரை கேட்கணும். ரெண்டாவது அதே மா சுப்பிரமணியத்தை பார்த்து நாங்கள் கேட்குற கேள்வி, எங்களுடைய எடப்பாடியார் கேட்ட கேள்வி, தமிழகத்தில் இதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க கூட அங்கே மருத்துவ வசதிகள் இல்லைன்னு சொல்லிட்டு ஆதாரப்பூர்வமாக எடுத்து சொன்னார். மா சுப்பிரமணியம் என்ன சொல்றாரு, எல்லா வசதியும் எங்களுக்கு இருக்குதுன்றார். எல்லா வசதியும் உங்களுக்கு இருக்குதுன்னா ஏன் பாண்டிச்சேரிக்கு அனுப்புறீங்க பேஷண்ட்டை? எல்லா வசதியும் உங்களுக்கு இருக்குதுன்னா 19 நபர்களை புதுச்சேரி மாநிலத்துக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன? அங்க இருக்கிற முண்டியம் பார்க்க, அங்க இருக்கிற கள்ளக்குறிச்சியில பார்க்க வேண்டியது தானே? அங்க போதிய மருந்துகள், மருத்துவ வசதிகள், உயரிய உபகரணங்கள் வசதிகள் இல்லாத ஒரு மாநிலம் தமிழ்நாடு. ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் சிறந்த மாநிலமா இருந்தது. இன்றைக்கு கள்ள விஷசாயம் என்பது அன்றாட நிகழ்வா இருக்குது. இதுல நாங்கிட்ட மரணம் அடைந்தவர்களை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் எங்களுடைய எடப்பாடியாருக்கு இல்லை. இன்றைக்கு 52க்கும் மேற்பட்டவர்கள் மரணம் அடைந்திருக்கிறாங்க. இது ஒரு அகால மரணம். இது சம்பந்தமா ஆற்றல் மிக்க எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் பேசுவதற்கு கூட அனுமதி அளிக்காத ஒரு சர்வதிகார ஆட்சி அங்க தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி நடத்தப்பட்டு இருக்குது. ஒரு நிமிடம் கூட ஆட்சியில் நீடிப்பதற்கு ஒரு தகுதியற்ற அரசு இந்த திமுக அரசு. மக்களுடைய உயிரை காப்பாற்றக்கூடிய நிலையிலிருந்து தவறக்கூடிய எந்த அரசாக இருந்தாலும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 356வது பிரிவை பயன்படுத்தி அந்த அரசை மத்திய அரசு உடனடியாக டிஸ்மிஸ் செய்ய வேண்டும்.